ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஆர்ஜே ராம் பேசிக்கொண்டிருப்பது யூடியூப் எஃப்எம் 15.5. 5 ஸ்டெப்ஸ் டு ஃபர்கெட் சம்மோன். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் இந்த ஒரு பர்சனை நம்ம மறந்தே ஆகணும். நான் வந்துட்டு என் லைஃப்பை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம ஒரு பர்சனை பார்த்துட்டோ மீட் பண்ணிட்டோ அவங்க மேலே அஃபெக்ஷன் இருந்துச்சு, லவ் இருந்துச்சு, இல்லை எனிதிங், அவங்கள மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் ரியாலிட்டி இட் இஸ் பெயின்ஃபுல். ஓகே, ஐ வில் அக்செப்ட் இட். பட் மறக்கவே முடியாது என்னால் அவங்கள 24 hours நான் அவங்களே தான் நினச்சிட்ருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் மைண்ட் செட் தான். அதுலேருந்து நீங்கள் வரலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். வர்றதும் வராததும் உங்கள் கையில் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், க்ரை அவுட் லவுட் அலோன். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நம்ம கண்டிப்பாக பெயினாக தான் இருக்க போகுது. இதையும் நானும் தாண்டி வந்திருக்கேன். இங்கே இருக்கிற வீடியோவில் ஒவ்வொரு வியூவருமே தாண்டி தான் வந்திருக்கீங்க. எனக்கு புரியுது உங்களோட வழி. பட் எப்படி கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அழுது தீர்த்துருங்க. சிம்பிள், அழுது தீர்த்துருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உள்ளே வச்சு இது நடந்துச்சு, இந்த டைமில் நான் இங்கே போனேன் அங்கே போனேன் அப்படிங்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு அழுது தீர்த்துருங்க. இல்லையா, ஷேர் பண்ணி ஒரு பர்சன், நம்பிக்கையான பர்சன், நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், நம்பிக்கையான பர்சன், உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் கூட பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க, கூட சுற்றிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு வந்து நம்பிக்கையான பர்சனாக இருக்க போகிறது கிடையாது. ஒரு பர்சனை நீங்கள் சொல்லி ஷேர் பண்ணி அழுகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த ஹோப்பை எல்லாருக்கும் கொடுக்காதீங்க. ஸோ சிம்பிள், நீங்கள் அழுதுறதுக்கு அப்புறமே உங்களுக்கு தெரியும் வலி தான். பட் அந்த வலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னும் எப்படி அந்த வலியை கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது 2வது பாயிண்டில் பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, ஸ்டாப் ஸ்டாக்கிங் தெம். கண்டிப்பாக நமக்கு ஒரு பர்சனை பிடிக்கலை அப்படின்னா கூட நம்ம அவங்கள ஸ்டாக் பண்ணுவோம். எந்த மாதிரி, அந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த பொண்ணு வந்துட்டாங்களா, இல்லை அந்த இன்ஸ்டாகிராமுக்கு இந்த போஸ்ட் போட்டாங்களா, ஸ்டோரியோ நமக்கு ஸ்டேட்டஸ் ஏதோ ஒன்று போட்டாங்க அப்படின்னா அது நமக்கு தானா போடுறாங்களா, இல்லை வந்துட்டு அவங்க லாஸ்ட் சீன் பார்த்துட்டே இருக்கிறது, அவங்க டிபி சேஞ்ச் பண்ணால் பார்த்துட்டே இருக்கிறது, அவங்க பிளாக் பண்ணிட்டா கூட அன்பிளாக் பண்ணிட்டாங்களான்னு பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் என்னங்க நமக்கு வாழ்க்கை? ஏகப்பட்ட வேலை இருக்குது நமக்கு. இதை அப்படி உட்காந்து பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா மனசும் சங்கடமாகும். அடுத்து நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே அப்படியே ஹோல்டர்லேயே நிற்க போகுது. ஸோ அந்த பொண்ணோ ஒரு பையனோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒருத்தர் மறக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா அவங்கள ஸ்டாக் பண்ணுறதை நிறுத்திடுங்க. தயவு செஞ்சு நிறுத்துங்க. உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்களே வேணால் ரீட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணியிருக்க மாட்டீங்க இல்லையா? இந்த நம்பரை எப்படி நீங்கள் இக்னோர் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த பர்சனையும் இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பாருங்கள் வரும். அவ்வளோதான். ஸோ 3rd பாயிண்ட், இன்னும் கொஞ்சம் வலி இருக்குது, அதையும் அப்படியே கொஞ்சம் இது பண்ணிடலாம், கம்மி பண்ணணும் அப்படின்னா, ஹோல்ட் ஆன் டு யோர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் அவாய்ட் தெம் ஆஸ் தே டூ. செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பொண்ணோ அந்த பையனோ எனக்கு வேணும், என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு, போகணுமா அப்படிங்கிற கேள்வி ஃபஸ்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அந்த பர்சன் வந்துட்டு வேல்யூபிளான பர்சன், இந்த உலகத்திலேயே அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் மாறணும். லைஃப் பேஸில் நமக்கு ஒவ்வொருத்தங்க இம்பார்ட்டண்ட்டாக தான் தெரிய போகிறாங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைமில் அவங்க இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தெரியலாம். மேபி கொஞ்சம் வருஷத்துக்கு கழிச்சு நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுட்டிங்கன்னா ஒர்க்கில் வந்துட்டு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்கலாம். இந்த பார்ட்னரையும் நினச்சி நீங்கள் அங்கே ஒர்க்கும் போகாமல் அந்த பார்ட்னரையும் சந்திக்காமல் எல்லாமே அந்த இடத்துல கட்டாச்சு அப்படின்னு, லைஃபே இவங்க தான் அப்படின்ட்டு யாரையுமே நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணி வாழாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். ஸோ இந்த பர்சன் இருந்தால் தான் நான் இப்படி ஜாலியாக இருப்பேன், நான் வாழுவேன் அப்படிங்கிறத தூக்கி போட்டு வெளியே லைஃப் எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரி பழகுங்க. நான் அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரு மேலேயுமே இந்த க்ரஷ் அஃபெக்ஷன் வச்சுட்டு சுற்றுங்கன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்கிட்டையுமே அதே அன்பை இருக்க பழகுங்க. அன்பை நீங்கள் கொடுக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒவ்வொரு பேஸ்லேயும் ஒவ்வொரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணும்போது அது எந்த விதமாக வேணால் மாறலாம். இதை கிடைச்ச அஃபெக்ஷனை விட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக கிடைக்கலாம். இப்போது இந்த பர்சனுக்காக உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை கம்மி பண்ணி தான் நான் அவங்கக்கிட்ட போய் இது ஆகணும், அட்டாச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவ்வளோதான். நீங்களே அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவங்க பண்ண விஷயத்த திருப்பி நான் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி, இப்போ சில மைண்ட் செட்டில் இருக்கும், இந்த பொண்ணு நம்மளை வந்துட்டு விட்டுட்டு போயிட்டா நம்ம திருப்பி அட்டாச் ஆகி அவளை நம்ம ரிவீட் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறது. இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிற டைமே இல்லை ப்ரோ நமக்கு. நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும். உட்காந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது, அந்த பொண்ணை வந்துட்டு செய்ய போகிறேன்டா செஞ்சிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமே இந்த படத்தை பார்த்து கேட்டு போகாதீங்க. அவங்களோட அந்த முடிவை ஒரு மரியாதை கொடுத்து அவங்கள விட்டு விலகிக்கோங்க. அது உங்களுக்கும் நல்லது, அந்த பர்சனுக்கும் நல்லது. உங்களுக்கே தெரியும் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளால் இன்னும் அந்த இதில் இருக்க முடியாது. ரிலேஷன்ஷிப், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஃப்ரெண்ட் ஆகட்டும், எதாகட்டும், அதில் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா மியூச்சுவலாக விலகிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். அதை விட்டுட்டு நான் திரும்பி போய் ரிவெஞ்ச் பண்ணுவேன், அவள் இன்னொருத்தன்ட்ட கம்மிட் ஆனோம் அப்படின்னா நான் அவளையும் போய் அடிப்பேன் இவளையும் அடிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். ஓகே,
அந்த கொஞ்சம் கொஞ்சம் வலி உங்களுக்கு கம்மியாயிருச்சுன்னு நம்புகிறேன். இனி அடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, 4th பாயிண்ட் உங்களுக்காகவே, ஸ்டே அவே ஃப்ரம் தி திங்ஸ் அண்ட் பீப்புள் தட் ரிமைன் த பாஸ்ட். கண்டிப்பாக நம்ம அவங்க கூட வெளியே போயிருப்போம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு பொருளை பார்த்தா நமக்கு இருக்கலாம், gift கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணுங்கள், கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். அந்த அவங்க இடத்துக்கு கூட நம்ம 2 பேர் மட்டும் போன அந்த இடத்துக்கு வந்து திரும்பி போகாதீங்க. இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் அந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ணுங்கள், வேறு ஏதோ ஒரு மெமரியை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு போனால் இந்த ஞாபகம் தான் வரணுங்கிற அளவுக்கு அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வந்துடணும். அடுத்தது ஒரு 5வது லாஸ்ட் பாயிண்ட் சொல்லலாம், நமக்கு நம்ம பசங்களுக்கு அப்படின்ட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, கான்சென்ட்ரேட் ஆன் திங்ஸ் யூ லைக். பண்ண வேண்டிய வேலை நிறையா இருக்குது. இந்த ஒரு இடத்துல நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு கொடுக்குற ஃபோக்கஸை நீங்கள் மற்ற எதுக்கு கொடுத்தாலுமே கண்டிப்பாக யூ வில் பி அ ராக் ஸ்டார். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒன்று எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எனக்கு இது பிடிக்கும், அது எந்த ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எனக்கு ஒர்க் ஆகட்டும், ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் யாரானாலும் மறந்துடணும். நான் அடித்து சொல்கிறேன், நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் தான் யாராவது எதையோ பற்றி யோசிப்போமே தவிர, ஒரு வேலையில் நம்மளே ஈடுபடுத்தி போயிட்டீங்க அப்படின்னா, இதுக்காட உட்காந்து இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் வருடங்கள் கூட யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம், அது அப்படியே உங்களுக்கு மாறப்போகுது. ஸோ ஸ்டார்ட் டூயிங். அது உங்களுக்கு என்னவா கூட இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த டக்குன்னு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நாளைக்குன்னு தள்ளி போட்டு இந்த 1ஆம் தேதி இந்த திங்கக்கிழமை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கோ டக்குன்னு இன்றைக்கி தோணுச்சு அப்படின்னா இன்றைக்கி பண்ணிடு. இந்த 5 பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கனாலே உங்களை ஆல்மோஸ்ட் மறந்துடலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஜஸ்ட் ஸ்டாப் பீயிங் டெஸ்பரேட். யூ கேன் அப்சல்யூட்லி பி ஃபைன் அலோன். இது இப்போ என்னென்னா, நம்ம தனியாக வாழ்கிறனால நம்ம ஒன்றும் கீழேயோ யாரோ கமிட்டாக இருக்கிறவங்களாம் மேலேயோ அப்படிங்கிற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வரும்போது தனியாக தான் வந்தீங்க, போகும்போது தனியாக தான் போக போகிறீங்க. வாழும்போது மட்டும் ஏன் நமக்கு இவங்க தேவைப்படுது அவங்க தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வச்சுக்கோங்க. பெஸ்டி அது இது நிறைய ரிலேஷன்ஷிப் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கும். இவங்க மட்டும் இல்லை அப்படின்னாலே நான் இன்றைக்கி நைட்டு தூங்க மாட்டேன், சோறு திங்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்துட்டு இப்போ இல்லை, கண்டிப்பாக பின்னாடி ஒரு இதில் லேக் ஆகி நிற்க போகுது. நின்றுட்டு இருக்குது. நீங்கள் அது இன்னுமே இது பண்ணும்போது பெரிய பெரிய ப்ராசஸ்லாம் அங்கே அடி வாங்கும். ஸோ யோசிச்சுட்டு மூவ் ஆன் ஆகுங்க. தனியாக இருக்கிறதுமே ஜாலியான வாழ்க்கை தான், அது உங்களுக்கும் தெரியும். பட் இருந்தால் அந்த பர்சன் ஏதோ ஒரு மறக்கக்கூடிய அந்த பர்சனை மறக்காமல் இன்னும் மைண்டில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறதுங்கிறது உண்மையாக சொல்கிற வேஸ்ட். இந்த மாதிரி டைமில் தான் நமக்கு வந்துட்டு ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்போ, நானே சொன்னேன் இல்லையா, இன்னும் லைஃப் பேஸ் வந்துட்டு நமக்கு வரல, வந்துருச்சுன்னு நினச்சி ஓகே இந்த லவ் மறக்கிறக்கா இன்னொரு லவ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ரூட்டு போனீங்க அப்படின்னா அந்த ரூட் உங்களுக்கு ரிவீட் ஆகிடும். அதையும் சொல்லிடுறேன். ஸோ ஒரு இது நடக்குதுன்னா ஜஸ்ட் வெயிட். ப்ராசஸ் ஏன் நடக்குது, இந்த யூனிவர்ஸ் ஏன் நமக்கு இந்த ஒரு பெயின் கொடுத்துருக்கு, அதை அனலைஸ் பண்ணி தாண்டி போக பாருங்கள். திரும்பி அதே ஒரு வழியை திருப்பி கொண்டு வந்துக்காதீங்க. அது இன்னுமே பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்காகட்டும் இல்லை வரப்போகிற ரீபவுண்ட் பண்ணுற அந்த பர்சன் ஆகட்டும், 2 பேருக்கும் பெயின் தான். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க இதுக்கு. ஸோ டோன்ட் பேட்ச் அகெயின். அதே பர்சன்ட்டை நீங்கள் பேட்சப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கண்டதும் பண்ணுவீங்க, எல்லா வேலையும் பண்ணுவோம். ஆனால் போனவங்க எதுக்காக போனாங்களோ அவங்க போயிட்டாங்க. ஓகே, அவங்க திரும்பி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற காரணத்தினாலாம் வந்துட போகிறது கிடையாது. இந்த ஒரு ரீசன், ஒரு சின்ன ரீசனாக இருக்கலாம், பெரிய ரீசனாக இருக்கலாம், இப்போவே போயிட்டாங்க. இன்னும் உங்கள் கூட ஃப்யூச்சரில் எவ்வளவோ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போவே போன அவங்க ஃப்யூச்சரில் உங்கள் கூட இருப்பாங்களா யோசிச்சுக்கோங்க. நான் வந்துட்டு உங்களை பிரெயின் வாஷ்லாம் பண்ணல, இந்த ஒரு சின்ன ரீசன் தான். பட் போயிட்டாங்க ப்ரோ, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதோ அஃபெக்ஷன் இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா, இந்த மாதிரி ரீசனுக்கே போனவங்க நீங்கள் திருப்பி பேச்சப் ஆனாலும் உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்களோ நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இந்த ரீசன் கூட போயிருந்தா, நான் சொல்கிறேன், எல்லாருமே தப்பான பர்சனாக நான் சொல்லலை, பட் இந்த ரீசனுக்கு போயிட்டாங்க, நான் திருப்பி அவங்க பரவாயில்ல திருப்பி நான் பேச்சப் பாறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ரியாலிட்டிக்கு இல்லை. பட் உங்கள் லைஃப் உங்கள் கையில். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், ஒரு 5 விஷயம் சொல்லியாச்சு. அந்த 5 விஷயத்த பண்ணிவிட்டு அடுத்து மூவ் ஆன் ஆகிறதும் ஆகாமல் இருக்கிறதும் உங்கள் கையில். நெக்ஸ்ட் வீடியோ எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது ஒரு பொண்ணு கீழே ரெக்கமெண்ட் ஆச்சுன்னு வைங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. அடுத்து உங்கள் வேலையை பாருங்க. அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குல வேக்கப் எந்திரிங்க, வாங்க 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 வாங்க. வாழ்க்கையே உங்களை தனிமைப்படுத்திடுச்சு அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ஸ் உங்களை விட்டுட்டு போனாலோ, அர்ஜுன் ரெட்டி படத்தில் வர்ற அர்ஜுன் மாதிரி டிப்ரெஷன் ஆகாமல் 96ல் வர்ற ராம் மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கையோட கண்ணோட்டமும் மாறும், வாழ்க்கையும் மாறும்.